வணக்கம். குருவே சரணம். சங்கடகரா சதுர்த்தி வழிபாடும் 12 ராசிக்கு தோஷ நிவர்த்தியும். விஸ்வாவசு வருஷம் வைகாசி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆங்கில தேதி 16/5/2025. இன்று அமிர்த யோகம். இன்று நட்சத்திரம் மாலை 4:08 வரை மூல நட்சத்திரம், பின்பு பூராட நட்சத்திரம். திதி சதுர்த்தி திதி கிருஷ்ணபட்சம். சித்திநாம யோகத்தில் சாத்திய நாமயோகமும் பாலவ கரணம். இன்று நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 வரை. இன்றைய கிரகநிலை: மேச ராசியில் புத பகவான், ரிஷபராசியில் சூரியன், மிதுன ராசியில் குரு, கடகராசியில் செவ்வாய், கன்னிகா ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், மீன ராசியில் சுக்கிரன், சனி, ராகு. இன்று ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலை 10 மணி முதல் 12 மணி வரை, குளிகை காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. சங்கடகரா சதுர்த்தி அன்று விநாயக மூர்த்தியை வழிபட வேண்டிய நேரம்: மாலை நேரம் ஆலயம் சென்று அபிஷேக ஆராதனை செய்து அருகம்புல் மாலை சாற்றி விநாயக கடவுளிடம் தனது சங்கடங்கள் தீர பிரார்த்தனை செய்வதால் சகல சங்கடங்களும் தீரும். அன்று இரவு சந்திரன் தோன்றியதும் கைகூப்பி வணங்கி ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொள்வது சிறப்பு. சந்திர பகவானுக்கு சாபம் தந்ததும் விநாயக கடவுளே. சந்திர பகவானுக்கு வரம் தந்ததும் விநாயக கடவுள். சந்திரன் 15 நாள் தேய்ந்து கொண்டே இருக்கும்போது விநாயகரிடம் சந்திரன் வணங்கியதால் மீண்டும் மலர்வதற்கான மரத்தை விநாயகர் அளித்துள்ளார். அதனால் சங்கடகரா சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுவதால் சந்திர தோஷமடைந்த ராசிக்காரர்களுக்கு சங்கடம் தீரும். மேசம் முதல் மீனம் வரை எந்த ராசியாக இருந்தாலும் லக்கணத்திற்கு 6, 8, 12 சந்திரன் உள்ள ஜாதகருக்கும், சந்திரன் 6ஆம் அதிபதியுடன் இணைவு பெற்ற ஜாதகருக்கும், சந்திரன் 8ஆம் அதிபதியுடன் இணைவு பெற்ற ஜாதகருக்கும் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும், விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா தனது ராசியிலேயே 9ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி ராசியில் நீச்சமாகிறாரு. இதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களும் இந்த விநாயக கடவுளை வழிபடுவதால் நன்மை ஏற்படும். மற்றும் சனிச்சந்திரன் சேர்க்கை, சந்திரன் ராகு சேர்க்கை, சந்திரன் கேது சேர்க்கை, இந்த அமைப்புள்ள ஜாதகர்கள் சங்கடகரா சதுர்த்தி என்று வழிபாடு செய்வதால் அனைத்து சங்கடங்களும் தீரும். மன தெளிவு கிடைக்கும். வாழ்க வளமுடன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம்.